வணக்கம் children, this is மாலதி. நாம இன்னைக்கு ரைட் சர்க்குலர் கோன் பத்தி பார்க்க போறோம். அதாவது நேர்வட்ட கூம்பு பத்தி பார்க்க போறோம். இந்த ரைட் சர்க்குலர் கோன் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த ரைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சைடுல ஏதாவது ஒரு சைடை ஆக்சிஸா வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத ஒரு ரொட்டேஷன் ஒரு ரெவல்யூஷன் வரும்போது கிரியேட் ஆகிற ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப்பை தான் நம்ம ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தில் இந்த செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களான இந்த ஏபியோ அல்லது பிசியையோ அச்சாக வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற பகுதி ஒரு முழு சுற்று வரும்போது அது உருவாக்கக்கூடிய திண்ம உருவத்தை தான் நம்ம நேர்வட்ட கூம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நேர்வட்ட கூம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான திண்ம உருவமாக அது இருக்கும். இப்ப இந்த நேர்வட்ட கூம்புடைய பாருங்க, இந்த உச்சியிலிருந்து இதுக்கு செங்குத்தாக வரையக்கூடிய இந்த கோட்டை நம்ம இந்த கூம்புடைய உயரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது a perpendicular line drawn from the vertex to the bottom of this cone is called the height of this cone. அதே மாதிரி இதனோட பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா it's a circle. ஓகேங்களா? இதனுடைய அடிப்பக்கம் ஒரு வட்டமாக இருக்கும். இந்த வட்ட மையத்திலிருந்து இந்த வட்டப்பகுதியை தொடும் இந்த கோட்டை நம்ம ஆரம்னு சொல்லுவோம் இல்லையா? So the line drawn from the center to the circumference of this circle is called as the radius of this cone. So இதை எப்படி வரையறது அப்படின்னா பாருங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்க போறோம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இதை ஆக்சிஸா வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உருவம் தான் நம்ம கோன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த கோன்ல இந்த பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு இல்லைங்களா? இந்த பெர்பெண்டிகுலர் லைனை நம்ம ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சென்டர்ல இருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வரையக்கூடிய இந்த லைனை தான் ரேடியஸ் ஆரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் இப்படி சாஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த கோன்ல, இதை நம்ம ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சாயுயரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இதை ரெப்ரசன்ட் பண்ற லெட்டர் வந்து எல் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? So this is the height of the cone and this is the radius of the cone and this is the slant height of this cone. அதாவது இது அதனுடைய உயரம். இந்த கூம்பின் உயரத்தை h என்றும் ஆரத்தை r என்றும் அப்புறம் அந்த சாயுயரத்தை l அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். எடுத்துக்காட்டுகள்லாம் எது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய இந்த தசாங்கம், இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் இந்த மாதிரியான உருவங்கள் உண்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் யாருக்காவது ஏதாவது ஜெயிச்சிட்டாங்க இல்ல ஏதாவது விஷஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, பூ வச்சு கொண்டு போய் கொடுக்குறது. இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் கோன். அதுக்கப்புறம் மெகத்தி போடுறதுக்காக இப்போ ஃபில் பண்ணி நமக்கு வந்து இந்த கோன் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க, நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும் இது பண்ணி. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நமக்கு இந்த வெற்றி கோப்பையில கிடைக்கக்கூடிய இந்த டாப் பாருங்க, இது ஒரு கூம்பு வடிவமாக இருக்கு இல்லையா? இட்ஸ் ரைட் சர்க்குலர் கோன். அதுக்கப்புறம் சில மணிகள் இந்த மாதிரியான கூம்பு வடிவத்தை கொண்டு இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நமக்கு வந்து கோனுக்கு எக்ஸாம்பிள்ஸா நம்ம சொல்ல முடியும். ஸோ இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, அதாவது கூம்பின் வளைபரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர்எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். பை ஆர்எல் சதுர அலகுகள் தான் இந்த கூம்புடைய வளைபரப்பு. வளைபரப்பு அப்படிங்கிறது இந்த பக்கம் இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த வளைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்றது, அதாவது மொத்த புறப்பரப்பு அப்படின்னா இந்த வளைபரப்பும் கீழே இருக்கு இல்லைங்களா இந்த பகுதி வட்டம், இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வளைபரப்பும் அடியில் இருக்கிற இந்த சர்க்கிளோட ஏரியாவும் ஆட் பண்ணா இதனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். அதாவது இந்த கூம்புடைய வளைபரப்பும் அதாவது பை ஆர் எல்லும் அதுக்கப்புறம் இந்த வட்டத்துடைய பரப்பளவான பை ஆர் ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டும் போது இதனுடைய மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் பொதுவா இருக்கிற பை அப்புறம் ஆர் ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம். மீதி பாருங்க இதுல எல்லும் அதுல ஆரும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் இஸ் பை ஆர் இன்டூ எல் பிளஸ் ஆர். அதாவது கூம்பின் மொத்த புறப்பரப்பு பை ஆர் இன்டூ எல் பிளஸ் ஆர் சதுர அலகுகள் அப்படிங்கிறது. இந்த ரைட் சர்க்குலர் கோன்ல ஒருவேளை நமக்கு ஹைட்டும் ரேடியஸும் தெரியும், அப்போ இந்த ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L is equal to root of
h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா பாருங்க, இட்ஸ் a right angle triangle. இதுல இது ஹைபோட்டென்யூஸ், இது ரெண்டும் அதர் டூ சைட்ஸ். அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தில் இந்த Lங்கிறது கர்ணமாகவும் h and r மற்ற இரு பக்கங்களாகவும் அமைஞ்சிருக்கு. அப்போ பித்தாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணம் ஸ்கொயர் எது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமா இருக்குமா? அப்போ L ஸ்கொயர் equal to h ஸ்கொயர் plus r ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுல இருந்து L கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் h ஸ்கொயர் plus r ஸ்கொயர் கண்டுபிடிச்சா நமக்கு இதனுடைய ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சிட முடியும். ஒருவேளை நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் தெரியும், அதே போல ஹைட் தெரியும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது மற்ற இரு பக்கங்கள்ல ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் தெரிஞ்ச பக்கம் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நமக்கு இப்போ r வேணும் அப்படின்னா r ஸ்கொயர் equal to கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் தெரிஞ்ச பக்கம் ஸ்கொயர். அப்போ r is root of L ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர் அப்படின்னும், அதே போல h வேணும் அப்படின்னா root of கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர்னும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மூணுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கனால ஏதாவது ரெண்டு தெரிஞ்சா இன்னொன்று கண்டுபிடிக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதை எப்படி சம்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம அந்த சம்ஸ் சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். Example 7.5. The radius of a conical tent is 7 meter and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. அதாவது கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் கிளாத் வச்சுக்கிட்டு ஒரு கோனிக்கல் டென்ட்டா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ட்டுடைய நீளம் அகலம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செவ்வக வடிவ துணி, இந்த கித்தான் அப்படிங்கிறது திக்கா நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடிய துணியின் வகையை சார்ந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு துணியை பயன்படுத்தி, அது செவ்வக வடிவத்தில் இருக்காம அந்த துணியை பயன்படுத்தி ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கணும். ஆரமும் உயரமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு இந்த கித்தான் துணியுடைய அகலமும் கொடுத்துட்டு அதனுடைய நீளத்தை கண்டுபிடி. இந்த டென்ட்டுக்கு தேவையான கித்தான் துணியுடைய அகலம் கொடுத்துட்டு அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. ஒரு டென்ட், இந்த மாதிரி கோனிக்கல் டென்ட் அமைக்க சொல்லியிருக்காங்க. இந்த டென்ட்டுடைய ரேடியஸும் ஹைட்டும் நமக்கு கொடுத்துட்டு இதுக்கு எவ்வளவு துணி, இந்த தேவைப்படுற துணியுடைய நீளம் எவ்வளோ, லென்த் ஆஃப் திஸ் ரெக்டாங்குலர் கிளாத் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணு அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோனிக்கல் டென்ட்ல இந்த துணி எப்படி இருக்குன்னா இந்த வளைவரப்புக்கு மட்டும்தான் சுற்றி இருக்கு இல்லைங்களா? அதாவது நம்ம இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் இந்த கிளாத்தோட ஏரியாவும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறது நம்ம இதுல பார்த்தா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்க போறோம். த ரேடியஸ் ஆஃப் த கோனிக்கல் டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம் வந்து நமக்கு 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 7 மீட்டர். அதனுடைய உயரம் 24 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் திஸ் கோனிக்கல் டென்ட் இஸ் 24 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கிற தகவலை எடுத்து எழுதிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த கிளாத்தோடைய அகலம் 4 மீட்டர் அப்படின்னு இருக்காங்க. அதை மைண்ட்ல வச்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த கோனிக்கல் டென்ட்டுக்கு தேவையான கிளாத் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த கோனிக்கல் டென்ட்டுடைய வளைபரப்பு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா அந்த கிளாத்தோட ஏரியாவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ஃபார்முலா எழுதிக்க போறோம். Pi r L square units is the formula to calculate the curved surface area of a cone. அதாவது கூம்பின் வளைபரப்பு கணக்கிடுவதற்காக நம்ம pi r L அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இதுல நமக்கு என்னன்னா r தெரியும், pi 22/7 தெரியும். இந்த L ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, இது r, இது h and this is L. பாத்தீங்களா? இது r னு சொல்லுவோம், இத h னு சொல்லுவோம், இது L. அப்ப இந்த ஸ்லாண்ட் ஹைட் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். ஏன்னா the slant height is the hypotenuse of this right angle triangle. இந்த செங்கோண முக்கோணத்தின் கர்ணமாக இந்த L இருக்கறனால கர்ணம் வேணும்னா ரூட் ஆஃப் மற்ற இரு பக்கங்களோட ஸ்கொயர்ஸை கூட்டினா கிடைக்கும் அப்படின்னு. ஸோ ரூட் ஆஃப் மற்ற இரண்டு பக்கங்கள் ஒன்று h இன்னொன்று r, அதை ஸ்கொயர் பண்ணி ரூட்டுக்குள்ளார ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் h ஸ்கொயர் வந்து 24 ஸ்கொயர் அண்ட் r ஸ்கொயர் இஸ் 7 ஸ்கொயர்.
24 ஸ்கொயர் 576 வரும், 7 ஸ்கொயர் 49 வரும். ஸோ ரூட் ஆஃப் 625 வரும் எல்லோட வேல்யூ. ஸோ ரூட் 625 625 வர்க்கமூலம் 25 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ L is 25 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 25 மீட்டர் தான் இதனுடைய சாய் உயரம், ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்ம இந்த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் கேன்வாஸ் கிடைக்கும். இந்த கித்தான் துணியுடைய பரப்பளவு கிடைக்கும். ஸோ பாருங்க, பைக்கு பதிலா 22/7 இன்டூ ஆருக்கு பதிலா நம்ம 7, எல்லுக்கு பதிலா நமக்கு 25 அப்படின்னு இருக்கு. ஸோ 7க்கு 7 போயிடுச்சு. பாருங்க, இந்த 25 22ஆல மல்டிப்ளை பண்றோம், 50 அப்புறம் ஒரு 50. ஸோ 550 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 550 மீட்டர் ஸ்கொயர் இஸ் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது கூம்பின் வளைபரப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளோ அப்படின்னா 550 மீட்டர் ஸ்கொயர். இது எதுக்கு சமம் அப்படின்னா ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் கான்வாஸ், அதாவது இந்த கித்தான் துளியுடைய பரப்பளவுக்கு இந்த வளைபரப்பு சமம். அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா இந்த 550 நம்ம ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் கேன்வாஸா எழுதிக்கலாம். பாருங்க, 550 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு எப்பவுமே தெரியும் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத். ஸோ நீளம் பெருக்கல் அகலம் என்பது செவ்வக வடிவ கித்தானின் பரப்பு கிடைப்பதற்கான ஃபார்முலா. அதாவது லென்த் இன்டு பிரெத் இஸ் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் கேன்வாஸ். இதுல பிரெத் நமக்கு 4 மீட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ 4 அப்படிங்கிறது அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த L வேணும் அப்படின்னா இந்த 550 இந்த 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு அதனுடைய லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 550 4ஆல டிவைட் பண்ணும். 4 1 டைம்ஸ் 4 மிச்சம் 1. இந்த 5 எடுத்து இறக்குறோம். 4 3s are 12 ஆகும். மீதி 3. இந்த 0வை கீழே இறக்குறோம். 7 வாட்டி 28, மறுபடியும் ஒரு 2 புள்ளி வச்சுக்கிட்டு 0 சேர்த்துறோம். 5 வாட்டி 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ L is equal to 137.5 மீட்டர். அதாவது இந்த கேன்வாஸ் உடைய லென்த் நமக்கு 137.5 மீட்டர் வந்திருக்கு. Therefore, length of the canvas is 137.5 meter. So நமக்கு இந்த கித்தான் துணியுடைய நீளம் 137.5 மீட்டர்னு கிடைக்குது. Example 7.6. If the total surface area of a cone of radius 7 cm is 704 cm square, then find its slant height. அதாவது 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாயுயரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னன்னா ஒரு கோனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அவங்க கொடுத்துட்டாங்க, அதுல ரேடியஸும் அவங்க கொடுத்துட்டு அதனோட ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் போட்டோம். அதனுடைய ரேடியஸ் 7 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கனால ஒரு கோன் போட்டு அதனுடைய ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். இதனோட ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதையும் நம்ம குறிப்பிட்டுட்டோம். இப்போ நமக்கு இதுல ரேடியஸ் 7 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ R 7 சென்டிமீட்டர் அப்படின்னும் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுறோம். என்ன இன்னொன்று கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன், அதாவது கூம்பின் மொத்த புறப்பரப்பு 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிட்டோம். நமக்கு இதனுடைய மதிப்பு அவங்க 704ன்னு கொடுத்துட்டதுனால இதனுடைய ஃபார்முலாவை லெஃப்ட் சைடுல எழுத போறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா பை ஆர் இன்டூ எல் பிளஸ் ஆர். ஆக்சுவலா இந்த ஃபார்முலால கால்குலேட் பண்ணா இந்த 704ங்கிற ஆன்சர் வரும் இல்லைங்களா? அதனால ஃபார்முலாவை லெஃப்ட் சைடும் அதனோட ஆன்சரை ரைட் சைடும் நம்ம போட்டுட்டோம். இப்போ நமக்கு எதுக்கெல்லாம் வேல்யூ தெரியுமோ அதை மட்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பைக்கு 22/7 அப்படின்னு தெரியும். ஆருக்கு வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க, போட்டுக்கிறோம். எல் தெரியாது, எல்லாவே வச்சுக்கிறோம். ஆருக்கு 7ன்னு போட்டு = 704 அப்படின்னு எழுதிட்டோம். பாருங்க, இந்த 7க்கும் 7க்கும் போயிடும். ஸோ இங்கே 22 பெருக்கலாக இருக்கிறத அந்த பக்கம் வகுத்தலாக கொண்டு போகலாம். இங்கே மிச்சம் இருக்கிற L + 7 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 704/22 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ மேலேயும் கீழேயும் 11ஆல வகுக்கலாம். பாருங்க, 11ஆல வகுத்தா இது 2 வாட்டி, இது 6 வாட்டி, அப்புறம் 4 வாட்டின்னு ஆகும். மறுபடியும் 2ஆல வகுக்க முடியும், 32 அப்படின்னு. ஸோ L + 7 சமம் 32ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ L மட்டும்தான் வேணும் அப்படிங்கும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற 7
அங்க மைனஸா அனுப்புறோம். அப்ப நமக்கு 25ன்னு இந்த எல் கிடைக்குது. இது சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கனால சென்டிமீட்டர். எல் அப்படின்றது ஸ்லாண்ட் ஹைட் இல்லைங்களா? சோ ஸ்லாண்ட் ஹைட் L equal to அப்படின்னு, அதாவது சாய் உயரம் L equal to 25 centimeter அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் 7.6 ஓட ஆன்சர் கிடைக்கும். Example 7.7 from a solid cylinder whose height is 2.4 centimeter and diameter is 1.4 centimeter, a conical cavity of the same height and base is hollowed out. Find the total surface area of the remaining solid. அதாவது 2.4 மீட்டர் உயரமுள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையினுள் அதே ஆரமுள்ள கூம்பு வடிவ குழிவு உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது எனில் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்காமா, இந்த சாலிட் சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து 1.4 சென்டிமீட்டரும் அதனோட ஹைட் வந்து 2.4 சென்டிமீட்டரும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சாலிட் சிலிண்டருக்குள்ள ஒரு கோன் மாதிரியான ஒரு கேவிட்டி நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு இருக்காங்க. அந்த கோன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் ரேடியஸாகவும் சேம் ஹைட்லையும் உள்ள கர்வ் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தா மீதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியோடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு திண்ம நமக்கு ஒரு உருளை இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த திண்ம உருளையுடைய விட்டம் 1.4 சென்டிமீட்டரும் உயரம் 2.4 சென்டிமீட்டரும் கொடுத்துட்டு இந்த திண்ம உருளையில உள்ள இந்த மாதிரி ஒரு கூம்பு வடிவத்துல கட் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இந்த கூம்புடைய ஆரமும் இந்த உருளையின் ஆரமும் சமமாகவும் இந்த கூம்போட உயரமும் இந்த உருளையோட உயரமும் சமமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாருங்க இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கிற இந்த உருவத்துடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. மொத்த புறப்பரப்பு அப்படின்னா பாருங்க, மொத்தம் இந்த பெரிய உருளையில இருந்து இந்த மாதிரி ஒரு கூம்பு வடிவம் கட் பண்ணி பாருங்க உள்ள எடுத்துட்டோம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் மீதம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த உருளையுடைய வளைபரப்பு இருக்கு. அதே மாதிரி உள்ள என்ன இருக்கு அப்படின்னா இந்த கூம்புடைய வளைபரப்பு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு அப்படின்னா இந்த வட்டத்துடைய பரப்பளவுன்னு இந்த மூணையும் கூட்டினோம்னா நமக்கு இதனுடைய இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த திண்மத்துடைய மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். அதாவது ரிமைனிங் சாலிடோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஒரு சிலிண்டரோட CSA curved surface area of a cylinder, இது curved surface area of a cone, அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள், இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா இந்த ரிமைனிங் சாலிடோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ண முடியும். நம்ம முதல்ல கொடுத்திருக்கிற டீடைல்ஸை தெளிவா எடுத்து எழுதிக்க போறோம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 2.4 சென்டிமீட்டர். அதாவது உருளையுடைய உயரம் நமக்கு 2.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம அதை எழுதிக்கலாம். அடுத்தது டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது உருளையினுடைய விட்டம் கொடுத்திருக்காங்க. விட்டம் அப்படிங்கும் போது எழுதும் போதே 2r அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். தட் இஸ் 1.4 சென்டிமீட்டர் இருக்காங்க. ஆனா நம்ம டயாமீட்டரை அப்படியே ஃபார்முலால யூஸ் பண்ண மாட்டோம், ரேடியஸா தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆரமாக தான் நம்ம இந்த சூத்திரங்கள்ல பயன்படுத்துவோம். அப்படின்றதுனால உடனே ஆர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்க பெருக்கலா இருக்கிற 2 அந்த பக்கம் வகுத்தலா அனுப்ப போறோம். ஸோ 1.4 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.7 அப்படின்னு இந்த ஆர் கிடைக்கும். நமக்கு இது ஒரு டெசிமல் நம்பரா தசம எண்ணாக இருக்கு இல்லைங்களா, இதை பின்னமா மாத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சுருக்கும் போது கூட்டுறது கழிக்கும் போதும் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படின்றதுனால பாருங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரு இலக்கம் இருக்கா, புள்ளி எடுத்துட்டு கீழே 10 போட்டுக்கலாமா. ஸோ ஆர் 7/10 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிலிண்டருக்கு என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட் உடைய கூம்பு அப்படின்னு இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ 2.4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதுக்கு என்ன ஆரம் இருக்கோ அதே ஆரத்தில் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 7/10 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு நமக்கு இதுலலாம் ஹைட்டும் ரேடியஸும் மட்டும் இருந்தால் போதும். பட் இந்த கூம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆரம் இருக்கும், ஒரு உயரம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சாய் உயரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஹைட் ஒன்று, ரேடியஸ் ஒன்று, அப்புறம் ஸ்லாண்ட் ஹைட்னு ஒன்று நமக்கு இந்த கோனுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். அதனோட ஃபார்முலா
ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் h பாருங்க 2.4 டெசிமலா இருக்கு, ரேடியஸ் வந்து 7/10 இருக்கு. உடனே இந்த 2.4 நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா 24/10 சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்றி எழுதிக்க போறேன். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு இலக்கம் இருக்கனால அந்த புள்ளியை எடுத்துக்கிட்டு 24/10 அப்படின்னு அதை பின்னமா மாத்திக்கிட்டேன். ஸோ இதை என்ன எழுதுவேன்னா 24/10 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும், ஆர் ஸ்கொயர் என்னன்னு எழுதுவோம் அப்படின்னா 7/10 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ இது என்ன ஆகும்னா இங்கே 100 100ன்னு பகுதி ரெண்டும் 100 ஆயிடும். ஸோ ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 24 ஸ்கொயர் 576, 7 ஸ்கொயர் 49 ஆகும். ஸோ இப்படி எழுதிட்டோம். அப்போ மேலே என்ன கிடைக்கும் அப்படின்னா 625/100 அப்படின்னு கிடைக்கும். ரூட் ஆஃப் 625 வந்து 25 அப்படின்னு, 625 வர்க்கமூலம் 25, 100 வர்க்கமூலம் 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ L = நமக்கு 2.5. பாருங்க கீழே 10 இருந்தா மேலே தசமமா மாத்திக்கலாமா, 2.5 மாத்திக்கிட்டோம். பாருங்க 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு இந்த சாய் உயரம் ஸ்லாண்ட் ஹைட் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம், நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட் என்னன்னா இந்த சிலிண்டரோட பாருங்க, இந்த சிலிண்டருடைய வளைபரப்பு, இந்த உருளையின் வளைபரப்பு, இதனுடைய ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அப்புறம் இந்த கூம்புடைய வளைபரப்புன்னு மூணையும் கூட்டினா மீதி இருக்கிற திண்மத்துடைய மொத்த புறப்பரப்பு கிடைக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட் இஸ் CSA ஆஃப் த சிலிண்டர், CSA ஆஃப் த கோன் பிளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்ட்டு. அதுவே தமிழா இருந்தா மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு சமம் உருளையின் வளைபரப்பு, அது கூட கூம்பின் வளைபரப்பு மற்றும் வட்டத்தின் பரப்பளவு, இந்த மூணையும் கூட்டினா மீதி இருக்கிற திண்மத்துடைய மொத்த புறப்பரப்பு கிடைச்சிடும் இல்லைங்களா. ஸோ இது மூணுன்னு எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் சிலிண்டருடைய வளைபரப்பு, உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πrக்கு ஒரு ஹைட் இருந்தா என்னவோ அதுதான். ஸோ 2πrh. அப்புறம் கூம்பின் வளைபரப்பு, கோனோட CSA என்னன்னா πrக்கு ஒரு L சேர்ந்தா. அதுக்கப்புறம் வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னா πr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதனுடைய மூணோட ஏரியாஸையும் ஆட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது மூணுலையும் என்ன காமனா இருக்குன்னு பார்க்குறோம். பை இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுலயும் இருக்கு. ஸோ பை வெளியே எடுத்துட்டோம். ஆர் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ ஆரையும் வெளியே எடுத்துட்டோம்னா இதுல மீதி 2h பிளஸ் இதுல ஒரு L மிச்சம், இதுல ஒரு R மிச்சம்னு இந்த மிச்சத்தை மட்டும் பிராக்கெட் போட்டு எழுதிட்டோம். ஸோ இங்க என்ன அப்படின்னா பாருங்க 22/7, ஆரோட மதிப்பு 7/10ங்களா, அதையும் எழுதிட்டோம். அப்புறம் 2h அப்படின்னா 2 × h 24/10 பிளஸ் L 25/10 போட்டுக்கலாமா, அதே போல R 7/10 போட்டுக்கலாமா. ஸோ நம்ம இப்படி போட்டோம். என்ன ஆகும் அப்படின்னா இந்த 7க்கும் இந்த 7க்கும் போயிட்டு இது ரெண்டையும் 2ஆல் அடிக்கலாம், 11/5 வரும். ஸோ 11/5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 48, அப்புறம் பிளஸ் 25 பிளஸ் 7/10 அப்படின்னு நமக்கு மேலே இருக்கிறது எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம், கீழே இருக்கிறது எல்லாம் 10 அப்படிங்கிறதுனால டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம், அதனால ஒரு வாட்டி 10ன்னு போட்டுக்கிட்டு மேலே உள்ளது எல்லாம் கூட்டி எழுதிக்கிட்டோம். ஸோ நம்ம இதெல்லாம் கூட்டும்போது நமக்கு 80 கிடைக்குது. ஸோ 12/5 பெருக்கல் 80/10 அப்படின்னு வருது. பாருங்க இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடுறோம், மேலே 88ம் கீழே 5ம் கிடைக்குது. ஸோ 88 5ஆல் வகுக்கிறோம், 5 ஒரு வாட்டி 5 மிச்சம் 3, அப்புறம் 8 கொண்டு வரும், 7 வாட்டி 35 மிச்சம் 3 புள்ளி வைக்கிறோம், 0 சேர்த்துறோம், 6 வாட்டி 30. ஸோ நமக்கு 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இந்த மீதம் உள்ள திண்மத்துடைய பரப்பளவு கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு இந்த क्वेश्चनோட ஆன்சர்.